நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என் நெருக்கடியான வேளையில் நான் என் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் என் குரலுக்கு செவி சாய்த்தார். என் துன்ப வேளையில் என் ஆண்டவரை நான் விரும்பி நாடினேன். அவரும் என் கெஞ்சும் மன்றாட்டுக்கு செவி கொடுத்தார். என் கைவிடப்பட்ட நிலையில் என் ஆண்டவரிடத்தில் நான் தஞ்சமடைந்தேன். என் ஆண்டவர் என்னை ஓடோடி வந்து அரவணைத்துக் கொண்டார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இக்கட்டான நிலை என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வரும் என்றால், அந்த இக்கட்டான நிலையில் நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். இக்கட்டான நிலையில் பார்வையற்ற பத்திமேயு இயேசுவை நம்பினான். இக்கட்டான நிலையில் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தார். இக்கட்டான ஒரு நிலையில் கை சும்பிய ஒரு மனிதர் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் முடக்குவாதமுற்ற மனிதன் இயேசுவின் வார்த்தையை நம்பி எழுந்து நடக்கத் தொடங்கினான். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தொழுநோய் பிடித்த மனிதர்கள் நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் ஓடி வந்தார்கள், சுகம் பெற்றார்கள். நீங்களும் நானும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் முடிவெடுக்க முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இதோ ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ரகசியங்களை ஒப்புக் கொடுப்போம். சொல்ல முடியாத விஷயங்களை கூட இயேசுவிடத்தில் மனம் திறந்து சொல்லுவோம். அவரிடத்தில் முழுமையாய் ஒப்புக் கொடுத்து பேசுவோம். இயேசு நம் குரலை கேட்கிறார். இயேசு நம்முடைய மனசாட்சியின் சத்தத்தை கேட்கிறார். இயேசு நம்முடைய கெஞ்சும் குரலுக்கு செவி கொடுக்கிறார். முழுமையான நம்பிக்கையோடு அவரிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்குவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய.
அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொல்ல உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெற்றி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமாரிய பெண் பொதுவிடத்தில் தன்னை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அவளுக்குள் ஒரு மறைவான வாழ்க்கை இருந்தது, ரகசியமான ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த ரகசியத்தை வெளிக்காட்டுவதற்கு அவர் தயாராக இல்லை. ஏனென்றால் அவளுக்குள் இருந்த பயம், அச்சம், அவளுக்குள் இருந்த கலக்கம். பிறர் நம்மை தவறாக பேசிவிடுவார்களே, பிறர் நம்மை பற்றி தவறான ஒரு எண்ணம் கொண்டிருப்பார்களே, நம்மை கேலி கிண்டல் செய்வார்களே, ஏளனப்படுத்துவார்களே என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்ததனால் தன்னை வெளிப்படுத்தாமல் மறைவாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் கண்டுகொள்ளுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கண்டுகொள்ளுகிறார். அவரிடத்தில், அம்மா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்கிறார். வாழ்வு கொடுக்கின்ற நீரூற்று, நிலை வாழ்வை தருகின்ற ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய பெண்ணிடத்தில் எளிமையாய் சென்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு தண்ணீர் கேட்பதை பார்க்கிறோம். அது தண்ணீர் அல்ல என் அன்பு சகோதரனே, சகோதரியே. ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய பெண்ணிடத்தில் கேட்டது அவருடைய பாவத்தை, அவருடைய மனதுக்குள் அவ்வளவு காலம் பூட்டி வைத்திருந்த ரகசியத்தை, அவருடைய மனதுக்குள் இருந்த ஏக்கத்தை, அவளுடைய மனதுக்குள் இருந்த கவலையை, வேதனையை கேட்கிறார். நம்மில் எத்தனையோ பேர் இப்படி ரகசியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட ரகசியங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். அதை மறைத்து விட்டதாக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் மனக்குமுறலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு அந்த சமாரிய பெண்ணோடு உறவாடுகிறார். அவருடைய கவலையை, அவருடைய அச்சத்தை, அவருடைய பயத்தை போக்குகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தெடுத்து அவருக்குள் நம்பிக்கை ஊட்டுவதை பார்க்கிறோம். அவரை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அவருக்கு நிலையான தண்ணீரை கொடுத்து நிலை வாழ்வை கொடுப்பதை, மெசியாவை அவர் கண்டுகொள்ளக்கூடிய பேறு பெற்ற நிலையை தருவதை பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, இந்த தவக்காலத்திலாவது, இந்த புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த சூழ்நிலையிலாவது உன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடு. மனம் திருந்து இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் பேசு. இயேசு உன் குரலை கேட்கிறார். இயேசு உன் மனசாட்சியின் குரலை கேட்கிறார். நீ பாவம் செய்திருந்தால், குற்றம் புரிந்திருந்தால், தவறுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தால், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தால், யாருக்குமே தெரியாது, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு, என் நண்பனுக்கு தெரியாது என்று மனதிலே ரகசியங்களை பூட்டி வைத்துக் கொண்டிருந்தால், அந்த ரகசியங்களை உடைப்போம், இயேசுவிடத்தில் சொல்லுவோம். இந்த புனித வாரத்தின் பேறு பலன்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு இந்து சகோதரி கிறிஸ்தவளாக மாறுகிறாள். மறைவான ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா அவர் கிறிஸ்தவராக மாறுவது அவருடைய கணவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை, பிடிக்கல. இவ்வளவும் எத்தனையோ முறை சென்று தன்னுடைய கணவனை சொல்லி இருக்கிறார், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன்,
கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன், கிறிஸ்தவலாக வாழ விரும்புகிறேன், திருமுழுக்கு பெற விரும்புகிறேன் என்று சொல்லி எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறாள். ஆனால் அந்த கணவன் சம்மதிக்கவே இல்லை. இவளுக்குள்ள ஒரு மன போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, மனதுக்குள்ளே ஒரு துடிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. தன் கணவனுக்கு தெரியாமல் திருமுழுக்கு பெற்று விடுகிறாள். திருமுழுக்கு பெற்று திருப்பலியில் மறைவாக பங்கெடுத்து காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. 6 மாசத்துக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய கணவருக்கு தெரிய வருகிறது, அவர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார், கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறார் என்று தெரிந்தவுடனே, பிரியமானவர்களே, அந்த பெண்ணை டைவர்ஸ் செய்வதாக அவர் சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கிறார். ஒரு இக்கட்டான ஒரு நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதா மறுதலிப்பதா என்கிற போராட்டம். என்ன செய்வது என்று தெரியாத அந்த சூழ்நிலையில் அந்த பெண்மணி உறுதிபட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாள். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக இந்த இயேசு என்னை கைவிட மாட்டார், இந்த இயேசு நிச்சயமாக என் வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஒரு நெருக்கடியை தரமாட்டார், என் கணவனை மனமாற்றுவார், என் கணவனுக்கு நல்ல புத்திமதியை கொடுப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த சகோதரிக்காக நாமும் கூட இந்த ஆராதனையிலே செபிப்போம். இதுபோல போராட்டங்களோடு மனக்குமுறல்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையிலே ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய மன ரகசியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்கள், உங்கள் பாவங்களை ஒப்பு கொடுங்கள். புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிற உங்களுக்கு ஆண்டவர் மன நிம்மதியை, மன அமைதியை, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க போகிறார். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளக்கூடிய பேறு பலன்களை தரப்போகிறார். ஏனென்றால் அந்த வாக்குறுதி சமாரிய பெண்ணுக்கு கிடைக்கிறது. சமாரிய பெண்ணுக்கு கிடைத்த அந்த வாக்குறுதி, அந்த நற்செய்தி, அந்த மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, நீ தந்த இந்த வாழ்க்கை ஓர் அர்த்தமுள்ள விதத்தில் நாங்கள் வாழ்வதற்கு இதோ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த உலகத்தின் முன்பாக, இந்த உலக மக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, உம்மை நான் பற்றி கொண்டு வாழ்கிற, உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான சாட்சிய வாழ்வை எனக்குள் தா என்று சொல்லி இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆண்டவரே இயேசுவே, இந்த எளிய அப்பத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை முழுமையாய் இந்த கோதுமை அப்பத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே. உயிருள்ள பிரசன்னமாய் இறை அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் இந்த ஏழை எங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்த நோயுற்ற என்னை தேடி வந்திருக்கிறேன். மனக்கசப்புகளோடு காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை தேடி வருகிறேன். உள்மன காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை தேடி வந்திருக்கிறேன். போராட்டமான ஒரு சூழ்நிலையில் எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற என்னை தேடி வந்திருக்கிறீரே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை அனுபவிப்பதற்கு,
நம்பிக்கையோடு உம்மை புரிந்து கொள்வதற்கு, நம்பிக்கையோடு உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சந்நிதியில் நான் நிற்கிற போது, உம்முடைய சந்நிதியிலே இருந்து கொண்டு நான் ஜெபிக்கிற போது, என் கரங்களை உயர்த்தி நான் மன்றாடுகிற போது, கூக்குரல் எழுப்பி இயேசுவே இயேசுவே, ஆண்டவரே ஆண்டவரே, மெஸ்ஸியாவே, என் மீட்பரே, என் இறைமகனே, என் தெய்வமே என்று சொல்லி நான் உருக்கத்தோடு வேண்டுகிற போது, என் குரலுக்கு செவிசாய்க்கிற தெய்வமே, வாழும் உயிருள்ள கடவுளே, இறைமகனே, இதோ உம்முடைய முன்னிலையில் நிற்கிற நான் இந்த உலகத்தையே வெறுமையாக கருதுகிறேன். என் உற்றார் உறவுகள், என் நண்பர்கள், என் அதிகாரம், என் பட்டம், என் பதவி, என் சொத்து, என் சுகம், என் ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வெறுமையாக நான் நினைக்கிறேன். உம்மை ஆதாயமாக்கிக் கொள்வதால், உம்மை நான் சிக்கன பற்றிக் கொண்டிருப்பதால், இதோ இவை எல்லாம் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. நம்பிக்கையோடு உம்மை பற்றிக் கொள்ளுகிறேன் அப்பா. உலகம் யாவும் பெருமாயே உன்னை நான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உனையான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன்னுறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் புரிந்து வரும் எல்லா உதவிகளையும் சொல்லற்கரிய உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றி மிகுந்த உள்ளத்தோடு உமது திருவடியில் மண்டியிட்டு கிடக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எம் குடும்பத்தார் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் உமது அருள் ஆட்சியை பொழிந்தீர். நாங்கள் உமது திரு இருதயத்தின் நிழலில் இன்றும் என்றும் இளைப்பாரச் செய்தருளும். எம்மில் யாரேனும் தவறிழைத்த உமது திரு இருதயத்திற்கு வருத்தம் விளைவித்திருந்தால் அவருக்காக நாங்கள் பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்று அவருக்கு அருள் புரியும். மேலும் உலகில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். நீரே வலுவற்றோருக்கு திடமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதைகளுக்கு அடைக்கலமுமாயிருப்பீராக. ஒவ்வொரு வீட்டிலும் நோயுற்றோர், துன்பப்படுவோர் அருகில் விழித்திருந்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, நீர் சிறுவரை எவ்வளவோ அன்போடு அரவணைத்து ஆசை அருளினீர். இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும்
இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இயேசுவே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மேல் உமது ஆசையை பொழியும். அவர்களுடைய உள்ளத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். இனிய இயேசுவே, எங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் உம்மோடு இன்புற அருள் புரிவீராக. ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆண்டவருடைய இந்த நற்கருணை ஆசீரை பெற பக்தியோடு பாடி ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா
காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை கூவி அழைத்தேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளை இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின. அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின. சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை படித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கும் என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவே ஆண்டவரே, உம் தூய இருதயத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த நாளில் அதிமிகு உம் தூய இருதயத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது இதயத்தின் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் முழுவதுமாய் நிரம்பியிருக்க ஆண்டவரே, உம் அருள் பெருக்கை வேண்டி ஜெபிக்கின்றோம். உம்மாலன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. உம்மாலன்றி எங்கள் வாழ்க்கை நகர்வதில்லை. இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் கைவிடப்படுவதில்லை. ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரை தந்தீரே. அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது மீட்பில் பங்கு பெறுகிற, உமது உயிர்ப்பில் பங்கு பெறுகிற, உமது நிலையான பேரின்ப வீட்டில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களா இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய பலவீனத்தினால் நாங்கள் தவறிழைக்கப்படுகிறோம். எங்கள் பலவீனத்தினால் தவறுகளில் விழுந்து விடுகிறோம். எங்கள் பலவீனத்தினால் ஆண்டவரே குற்றம் புரிகிறோம். எங்கள் பலவீனத்தினால் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி நிற்கிறோம். மனம் வருந்தி இயேசுவே, உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய மன்னிப்பினால் நாங்கள் மனம் திரும்பி வாழவும், மனம் மாறி வாழவும், இந்த தவக்காலத்தின் பேறு பலன்களை உணர்ந்து இயேசுவே புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்ற நாங்கள் இந்த புனித வாரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் பெற்று மகிழ உம் அருட்துணையை வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது உமது அருளை பொழிந்து ஆசீர்வதியும். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல
என்னோடு இருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வாழ்க்கையில் இக்கட்டான நிலை என்பது எல்லோருக்குமே வரும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை யாரும் தவிர்த்து விட முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான நிலை வரும். இன்றைய நாளின் இறைவார்த்தையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இறைவாக்கினர் எரேமியாவுக்கு வருகிறது. நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுகிறபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. இறைவாக்கினர் எரேமியா இவ்வாறு குறிப்பிடுகிறார்: சுற்றிலும் ஒரே திகில், பலரும் பேசிக் கொள்ளுகிறார்கள், என் மீது பழி சுமத்துகிறார்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இது இறைவாக்கினர் எரேமியாவுக்கு நடக்கிற நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் நான் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இயேசுவின் மீது கல்லெறிவதற்காக யூதர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துவதற்காகவே, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்ளுகிறாய். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழி. இந்த இடத்தில் எரேமியா இறைவாக்கினரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மிக பெரும் ஒரு அச்சத்தில், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருப்பதை இறைவார்த்தை எடுத்துரைக்கிறது. இந்த இக்கட்டான நிலை என்பது நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். கடன் பிரச்சனை வருது, இக்கட்டான சூழ்நிலை. குடும்பத்தில் ஒரு குழப்பம், இக்கட்டான ஒரு நிலை. திடீரென்று ஏதோ ஒரு நோயினால் நாம் பாதிக்கப்படுவது இக்கட்டான ஒரு நிலை. புற்றுநோயோ மாரடைப்போ ஏற்படுகிற போது இக்கட்டான ஒரு நிலை. வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபர் இறந்து போகிற போது இக்கட்டான ஒரு நிலை. கோர்ட்டில் வழக்கு இருக்கும், இக்கட்டான ஒரு நிலை. வாடகை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான நிலை. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, ஆபரேஷனுக்கு பணம் இருக்காது, திருமணம் வச்சிருப்போம் கையில் பணம் இருக்காது, இக்கட்டான ஒரு நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலை என்பது எல்லாருக்குமே வரும். குருவானவர்களாக எங்களுக்கு இக்கட்டான நிலை இல்லையா என்ன? நிச்சயமாக இக்கட்டான நிலை. பங்கில் இருக்கிற சில பிரச்சனைகள், நிர்வாகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். சில நேரங்களில் தனிமை ஒரு இக்கட்டான ஒரு நிலையை உருவாக்கும். இதனால் நிறைய குருவானவர்கள் பாதிப்புக்குள்ளாவதை பார்த்திருப்போம், மன சஞ்சலுக்கு உட்பட்டிருப்பதை பார்த்திருப்போம். அவர்கள் ஒரு மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அருட்சகோதரிகளுக்கு இக்கட்டான நிலை உண்டு. கான்வென்ட்ல அவங்களுக்கு என்ன கவலை? நீங்க நினைக்கலாம், இல்லை கான்வென்ட்ல சரியான புரிதல் இல்லையா? இக்கட்டான ஒரு நிலை. அவர்கள் பணி செய்கிற கல்வி நிலையங்களிலோ அல்லது அவர்கள் பணி செய்கிற கல்லூரிகளிலோ சரியான புரிதல்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இக்கட்டான ஒரு நிலை. இப்ப இறை அழைத்தலிலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும், குடும்பத்திலும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் யதார்த்தமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவாக்கினர் எரேமியாவுக்கு வந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது. நிச்சயமாக இன்று எனக்கும் உனக்கும் இந்த இக்கட்டான நிலை வரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சரி, இரண்டாவது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன உறுதியோடு இருக்க வேண்டும். மனம் தளர்ந்து போகக்கூடாது. இந்த இக்கட்டான நிலை என்பது எல்லாருக்கும் வரும். சரி, எனக்கு வருகிறது என்றால் இந்த குருத்துவத்தை விட்டு விட்டு போய்விடலாமா? இந்த துறவற வாழ்க்கையை விட்டு விட்டு எனக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இதுக்கு எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போயிட முடியுமா?
குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தற்கொலை ஒரு முடிவாக வந்து விடுமா? வீட்டை விட்டு வெளியேறி விடுவது ஒரு முடிவாக வந்து விடுமா? இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும், போராட வேண்டும், தைரியத்தோடு இருக்க வேண்டும், மன உறுதியோடு, தளரா மனதோடு இந்த இக்கட்டான சூழ்நிலையை அணுக வேண்டும். இறைவாக்கினர் எரேமியாவை போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த இக்கட்டான நிலையை நாம் கையாள வேண்டும். மூன்றாவது, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தைரியத்தோடு இருக்கிற நாம் யார் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கணும்? ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கணும். பாருங்க, இறைவார்த்தை பாருங்களேன். இறைவாக்கினர் எரேமியா வாழ்க்கையில, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றுமே நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. பார்த்தீங்களா? ஏனென்றால் படைகளின் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார். கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்கிற போது, அவரிடத்தில் தஞ்சம் அடைகிற போது, அவரிடத்தில் சரணாகதி ஆகிற போது, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுடைய திருவுளத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். யூதர்கள் கற்களை எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக இறை திட்டத்திற்கு ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை கையளிப்பதை பார்க்கிறோம். அந்த மனநிலைதான் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. என் அன்பிற்குரியவர்களே, பெங்களூரு மாநகரில் ஒரு செய்தி ஒன்றை வாசிக்க நேர்ந்தது. உண்மை செய்தியா என்று புரட்டி பார்த்தேன். உண்மை செய்தியாகவும் இருக்கலாம், அல்லது தவறான செய்தியாகவும் இருக்கலாம். அந்த செய்தியினுடைய முக்கியமான சிந்தனையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். காகங்கள், 2 காக்கா என்ன செஞ்சுதான் நகைக்கடைக்கு சென்று தங்க நகைகளை எல்லாம் திருடி கொண்டு வந்திருக்கிறது. 2-3 கடைகளுக்கு போய் தங்க நகைகளை எல்லாம் திருடி கொண்டு வந்து ஒரு கூடு கட்டி இருக்கிறது. தங்கத்தினால அது கூடு கட்டி வச்சிருக்குது. கூடு கட்டி அதில் முட்டையிட்டு அடை காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தங்க நகை காரங்க தங்கம் இப்படி திருடு போயிருப்பதை பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு காகம் அதை கூடாக கட்டி வைத்திருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, இந்த நிலையில் அந்த கூட்டை கலைத்து அந்த தங்கத்தை எடுத்து விடலாமா என்கிற சூழ்நிலை வருகிறது. அப்போ கோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லுது. என்னன்னா, அந்த கூட்டை கலைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு பறவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு உயிர் அதில் இருக்கிறது. எனவே உடனடியாக அந்த கூட்டை கலைத்து அந்த தங்கங்களை எடுத்து விட முடியாது. அது குஞ்சுகளை பொரித்து அந்த பறவைகள் பறக்க தொடங்கிய உடனே அதன் பிறகு அதை எடுத்து விடலாம். அதுவரை அந்த தங்கங்களுக்கு பாதுகாப்பாக காவலர்களை போட்டு வைத்திருந்தார்களாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு தான், வேடிக்கையான ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் பாருங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தஞ்சம் தேவைப்படுகிறது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கும் எனக்குமான நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கையில் தான் நாம் அனைவரும் உறுதி பெற வேண்டும், திடம் கொள்ள வேண்டும், தைரியத்தோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற புனித வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இயேசுவின் பாடுகளை, அவருடைய இரத்தம் சிந்துதலை, அவர் சிலுவையில் நமக்காக மரிப்பதை நாம் நினைவு கூற இருக்கிறோம். அதன் வழியாய் அவருடைய பாஸ்காவில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை பெறப்போகிறோம். நம்மை முழு மனதோடு தயார் செய்வோம். நம்முடைய மனதை தூய்மையாய் வைத்துக்கொண்டு இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து அவருடைய நிலையான மீட்பில் பங்கு பெறுகிற, உயிர்ப்பில் பங்கு பெறுகிற மீட்பின் பிள்ளைகளாக சாட்சியாய் நிற்கிற வரம் வேண்டி செபிப்போம்.
நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமெங்கும் ஆலயம், நானும் அதிலோராகணும். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகணும். உள்ளம் என்ற உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் என்ற உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் முது கையெழுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எதற்கும் அஞ்சிடேன். என் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன். பாதாளத்தின் இருள் என்னை பற்றிக் கொள்ளாது. சாவின் இருள் சூழ்ந்த அந்த நிலையிலும் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி கொடுத்தார், என்னை பாதுகாத்தார், என்னை மீட்டருளினார், சாவின் கயிறுகளிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று இன்றைய நாளினுடைய திருப்பாடல் வரிகள். தாவீது ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தபோது, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவித்த போது கடவுளுடைய உடனிருப்பை, அரவணைப்பை, கடவுள் தருகிற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார், மன உறுதி பெற்றார். சகோதரனே, சகோதரியே, அதே ஆண்டவர் உனக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறார், உன்னை உறுதிப்படுத்துகிறார், உனக்கு திடம் ஊட்டுகிறார். நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டிச் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் சுமக்கூழிய பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ்,
எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவின் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார்.
உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன், திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். உலகெங்கும் வாழும் அருள் தேடல் டிவி அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்கள் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, ஆன்ம நலனுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பு உறவுகளே, நாம் புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் பெரும்பாலான நம்முடைய உறவுகள் இந்த அருள் தேடல் யூடியூப் சேனலின் வழியாக தினந்தோறும் திருப்பலியில் முழுமையாய் பங்கெடுத்திருக்கிறீர்கள். சிலுவை பாதைகளில் உங்களை ஒப்புக்கொடுத்து செபித்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வெளிவருவது ஒரு சிரமமான ஒரு பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாடல் பாடுகிற பிள்ளைகள், இசை மீட்டுகிற பிள்ளைகள், இதை ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, எடிட் பண்ணுறவங்க, இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்களினுடைய ஒன்றுபட்ட கரங்களினால்தான், உழைப்பினால்தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய கரங்களில் வந்து சேருகிறது. இதனுடைய முழுமையான பிரதிபலன் இது யார் யாருக்கெல்லாம் போய் சென்று சேர வேண்டுமோ, ஆண்டவருடைய வார்த்தை யாருடைய உள்ளத்திலெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள்தான். எனவே இந்த புனித வாரத்தில் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்படுகிற எல்லா நிகழ்வுகளையும், இந்த அருள் தேடல் யூடியூப் சேனலின் வழியாக வருகிற எல்லா ஆன்மீக காரியங்களிலும் நீங்கள் முழுமையாக பங்கெடுத்து அதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு பலரும் இதனால் பயனடைய, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு இணைந்து உழைக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களையும் ஆதரவையும் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் தம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி தவக்காலத்தின் ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் உம் அடியார்கள் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுவிக்கப்பட்டு அமைதியான மனதுடன் உமக்கு பணிபுரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து எல்லாவித நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற்று வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தே. அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தே. அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. தேகமெல்லாம் இரத்தமயம் திணறுகிறார் மூச்சுவிட. தேகமெல்லாம் இரத்தமயம் திணறுகிறார் மூச்சுவிட. தாகம் 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 என்கிறார். தண்ணீர் கொடுக்க யாருமில்லை, தண்ணீர் கொடுக்க யாருமில்லை. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தே. அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ.